மரவள்ளி கிழங்கிற்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் மரவள்ளி கிழங்கு சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஜவ்வரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது அறுவடை துவங்கியுள்ள நிலையில் ஜவ்வரிசி ஆலை உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைத்து கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கைகளால் கடந்த 15 ஆண்டுகளாக நஷ்டமடைந்து வருவதாகவும், இந்த நிலையை போக்க மரவள்ளி கிழங்கிற்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மில்லுக்காரங்களை அவர் யூனியன் பண்ணிக்கிறாங்க. யூனியன் பண்ணிக்கிட்டு இந்த சீசனில் விலை குறைச்சி வாங்குறாங்க. மறுபடியும் சீசன் முடிஞ்சதே அவங்களுக்கு விலை ஏறதுக்கு ஏற்றி அவங்க நல்ல ரேட்டு கொடுத்து அவங்க விற்று லாபம் அடைஞ்சிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகலை. இப்போ இதுக்கு என்ன தீர்வுனா, கவர்மெண்ட்டை பார்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விவசாய இந்த சேகர சர்வே அமைச்சு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்கா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டு கரும்பு, நெல் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு மாதிரி மரவள்ளி கிழங்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்தாக்கா விவசாயிகளுக்கு பயனடைஞ்சிடும்.